ஆதார் கார்டில் இன்னும் மாற்றல. அபிநயம் நல்ல தம்பின்னு தான் இருக்கு. எங்கள் அம்மா ஊர் கேட்குறீங்களா இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர் கேட்குறீங்களான்னு தெளிவாக கேளுங்க. நான் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜாவா? ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த டைமிங்கில் மணி என்ன 8:30 இந்த 8:30 எங்கள் அத்தை சாப்பாடு பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி இந்த ஓரத்தில் வச்சிருவாங்க. சாப்பிட்றது மட்டும்தான் வேலையாக இருந்தது மாசமாக இருக்கும் போது. இப்போ என்னடானா ஜோஜோ லைட்டாக கத்துனாலும் அங்கே பாருங்க வேலையெல்லாம் போட்டுட்டு இதை சமைக்கவே ஆரம்பிக்கல. சாப்பாடு மட்டும்தான் அத்தை வடித்து வச்சுருக்காங்க. பேர பிள்ளைங்க அழுகுறாங்கன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க அத்தை. இப்போ எனக்கு காலையில் ஒரு டம்ளர் பாலை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுலேயும் என்ன தெரியுமா, நானும் சூடாக இருக்கிறேன். இந்த ஒரு ஸ்பூன் தான் நானும் சூடாக இருக்குன்னு ஆற்றிவிட்டு சரி குடிக்கலான்னு குடிக்கிறேன். சர்க்கரையெல்லாம் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன். நேற்று செஞ்ச சப்பாத்தி மீதி இருக்குன்னு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்களே, அதனால இங்கே பார் அதை நல்லா பீஸ் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் முட்டைலாம் உடச்சி ஊற்றி வணக்கி எடுத்துட்டு வந்து தரேன். போயிட்டு டேஸ்ட் தான் எப்படி வரும்னு தெரியல, ஆனால் சாப்பிட்லாம். உப்பு மிளகாத்தூள்லாம் போடுறோம்ல, அதனால சாப்பிட்லாம். போயிட்டா பலியாடு பலியாடு. இருக்கா? அச்சோ, பெப்பர் போட மறந்துட்டேன். நீ கரங்கரன்னு சொல்ல வேண்டியது ஞாபகம் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெப்பர் போடவா? காரம்? தேங்க்யூ. நான் ஒரு அம்மா வைட்டதுனால சமையல்லையும் கை வந்த கலையாயிடுச்சு. இன்னும் இல்லை, ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சா, அதனால தான் அரிசி, உளுந்து, கோதுமை, பச்சை பயிறு, முல்தானி மெட்டி, பொட்டுக்கடலை, ரோஸ் வாட்ரு, தயிர் எல்லாத்தையும் குழப்பி ஃபேஸில் போட்டிருக்கேன். ஃபேஸ் பிரைட்டனாகவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் போட்டு செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையும் போட்டேன். அது மதிய டைமில் போட்டிருக்கேன். ஈவினிங் டைமில் போட்டு சளி பிடிச்சி போகுது. இதுலேயே வேறு மஞ்சள் போட மறந்துட்டேன். மஞ்சள் அப்புறம் ஆட் பண்ணிக்குவேன். அப்படியே ஃபேஸ் பிரைட் ஆகுதுன்னு தான் பார்க்கணும். வெளியே இருக்குண்ணா, ஐயோ இங்கே போட மறந்துட்டுனே. ஓகே விளையாட்டுண்ணா, உனக்கு அப்புறம் போட்டு விட்றேன். நல்லா இருக்கா டெக்கரேஷன்? டெக்கரேஷனு இந்த காம்பவுண்டுக்கெலாம் நடுவில் சைடில் இது மாதிரி கட்டி விட்டு வச்சுருப்பாங்க, அது மாதிரி இருக்குது. வீடியோ பார்க்க நல்லா இருக்கா? கொஞ்சம் பார்க்குறேன். உங்களுக்கு நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இல்லை. பஜ்ஜி மிளவா நான் அப்பயே சொன்னேன். என் பேச்சை யார் கேட்டீங்க? இது பஜ்ஜி மிளவா, நான் தான் ஜெயித்தேன். சரி, நார்மல் மாதிரியே இருந்து பஜ்ஜி மிளகா ஆயிடுச்சு. பூவெல்லாம் காஞ்சி போச்சு. பஞ்சு பருப்பா? பூ இல்லை இலை. பூ காயுதுப்பா. காம்பு பாரு, நுனிலாம் இப்படி காஞ்சிச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது? இதில் பூ வச்சிருக்கல. நீங்கள் என்கிட்ட மோஸ்ட்டாக கேட்டிருக்க கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண போகிறேன். உங்கள் பேர்? நான் மெச்சூரி. ஒன் செகண்ட் மெச்சூரிட்டி. ஃபர்ஸ்ட் கமெண்ட். உங்கள் பேர்? என்னோட பேர் அபி, ஆனால் ஃபுல் நேம் அபிநயா முரளி. ஆதார் கார்டில் இன்னும் மாற்றல. அபிநயம் நல்ல தம்பின்னு தான் இருக்கு. அடுத்து உங்கள் ஊர்? என்னோட ஊருன்னெலாம் எதுவும் இல்லை. எங்கள் அம்மா ஊர் கேட்குறீங்களா இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர் கேட்குறீங்களான்னு தெளிவாக கேளுங்க. எங்கள் அம்மா ஊர் கேட்டிங்கன்னா சென்னை, நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்த ஊர் சேலம் நியர்பை. என்னோட வயசு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, எதனால நான் சொல்கிறேன். என்னோட வயசு கல்யாணத்துக்கு முன்னாடி 20, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 21, இன்னும் ஒரு 3 மாசத்துல 22. நீங்கள் எப்பவுமே இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
எப்பவுமே இப்படிதான் பேசுவேன்னா எப்பயுமே இப்படிதான் பேசுவேன். நான் நார்மலாக தான் பேசுகிறேன். ஏன் வேற மாதிரி இருக்கா வாய்ஸு? நீங்கள் வீடியோக்காக அப்படி பேசுகிறீங்களான்னு கேட்குறேன். ஆஹா, அப்படிலாம் இல்லை. அப்படின்னா என்னோட ஹாஸ்பிட்டல் ஃபாலோவர்ஸ்ல கிட்டலாம் கேட்டு பாருங்க, நான் இப்படி எப்பவுமே இப்படி தான் பேசுவேன். கோவம் வந்தால் இதை விட மோசமாக பேசுவேன். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நான் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜாவா? லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் லவ் பண்ணவரை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். லவ் பண்ணி வீட்டில் சொல்லி அக்செப்ட் வாங்கி அரேஞ்ச் மேரேஜாக பண்ணிக்கிட்டோம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் என்ன வேலை செய்கிறேன்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன படிச்சிருக்கேன்னா, நான் படித்தது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு எடிட்டிங் ஃபீல்டுக்கு வந்துட்டேன். எடிட்டராக இருக்கேன், கிரியேட்டர். நான்லாம் பல வேலைங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டரு, கேமராமேனு வரிசையாக சொல்கிற பாருங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். இப்போ என்ன மேரேஜாக இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, எடிட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டரு, கேமராமேன். இப்போ வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில். டெலிவரி ஆகி ஏன் அம்மா வீட்டுக்கு போகலை? நான் வளகாப்பு பண்ணியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகல. டெலிவரி ஆகி ஏன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலைன்னா, டெலிவரி ஆனதுனால கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஆறணும். அதெல்லாம் ஆறிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணும். அது இல்லாமல் எங்கள் அம்மா வீடு வேறு சென்னையில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல். ஸோ கொஞ்சம் பாடி கண்டிஷனை டெம்பர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீக் எண்டில் போயிடுவேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். டெலிவரி ஆனதுக்கப்புறம் கம்மியாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்களா? யார் சொன்னா? நானும் கம்மியாக தான் சாப்பிட்றேன். எல்லா சாப்பாடும் சாப்பிட்றீங்களா? எல்லா சாப்பாடும் டாக்டர் தாங்க எடுத்துக்க சொன்னாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே எடுத்துக்கணும், இல்லைன்னா போக போக வந்து ஒரு சில ஃபுல்லாக செட் ஆகாமல் போயிடும். நமக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லை. எல்லாமே சாப்பிடுவேன், எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் பார்ப்பேன். டேஸ்ட் மட்டும் தாங்க பார்ப்பேன். அப்புறம் என் வயிற்றுக்கு கொஞ்சோண்டு சாப்பிடுவேன், அவ்வளோதான். வெயிலே ரொம்ப நேரம் சுற்றுறீங்களா? யார் சொன்னா? வெயில நான் எங்கெங்க சுற்றுறேன்? வெயில் தான் மண்டே புழங்குது ரூம்குள்ளே இருந்தாலே. நான் எங்கெங்க போகிறேன்? இந்த வீட்டு கேட்டு தாண்டி கூட போக மாட்டேன். இங்கிட்டு இருந்து அந்த ரெஸ்ட் ரூம் போவோம், அவ்வளோதான். வெயிலெல்லாம் அதிகம் சுற்றலை. கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண மாட்டீங்களா? பெரிய ஆளாயிட்டீங்களா? பெரிய ஆளா? ஐயோ, அப்படிலாம் இல்லை. நான்லாம் எப்பயுமே பெரிய ஆள்லாம் இல்லை, சின்ன ஆள் தான். கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன்னா, முன்ன ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அதனால கொஞ்சம் பண்ண முடியல. அப்போயே ஆனால் ஒரு சிலருக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் எல்லாருக்கும் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பண்ணியிருந்த கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும். ரிப்ளை டைப்பிங்கில் இல்லைனாலும் ஹார்ட் இமோஜில் இருக்கும். உங்களுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? அதை பேர் சொல்கிற எங்கள் குழந்தைக்கு வந்து நம்ம ஜோஜோக்கு வந்து பேர் வைக்கும் போது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு ரிவீல் பண்ணுறேன். இப்போ முக்கால்வாசி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால ஒரு டவுட்டில் இருக்கீங்கள, கிளியர் பண்ணலாம். லவ் ஸ்டோரியா? கண்டிப்பாக ஒரு நாள் லவ் ஸ்டோரி சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்பெஷல் லவ் ஸ்டோரிங்கிறதுனால எனக்கு ஸ்பெஷல், ஓகேவா? எனக்கு லவ் ஸ்டோரி வந்து ஸ்பெஷலுங்கிறதுனால ஒரு நாள் ஒரு ஸ்பெஷலான ஸ்பேஸுக்கெலாம் போயிட்டு உங்களுக்கு நான் அந்த லவ் ஸ்டோரியை சொல்கிறேன். எங்கெங்க போகலாம்? முருகன் கோயில் போகிறோம், அது மட்டும்தான் ஸ்பெஷல். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் கேளுங்க, பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பாய். இப்படி தான் நான் டெய்லி சொல்லுவேன்னா, எனக்கு ஷீஸ்மியோட ஒரு தாட்ஸ் வந்துச்சு. பாய். தூக்கி எண்ணெயெல்லாம் போடுறா பதிமூணு வாய, தூக்கு.